கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். அதாவது ஒரு கட்டுமான வேலைகளில் என்னென்ன பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறோம், சரியா, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம இதில் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா, பிரிக் யூஸ் பண்ணுவோம், சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், சாண்ட் யூஸ் பண்ணுவோம், அக்ரிகேட் யூஸ் பண்ணுவோம், அண்ட் வீட்டு ஒர்க்குக்காக டைல்ஸு, ஹாலோ பிளாக் பிரிக்ஸு, ஸ்டீலு, கிளாஸு, இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் எப்படி வந்துட்டு இருக்கும், தென் அதனுடைய ஸ்டாண்டர்டான சைஸ் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எந்தெந்த இடங்களில் வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயிலாக நம்ம வந்து படிப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிக் அப்படின்றது என்னென்னா ஒரு களிமண் இல்லைனா வந்து பிற மண் பொருட்களை கொண்டு வந்துட்டு செவ்வக வடிவில் நம்ம உருவாக்குற ஒரு பொருள் தான் வந்து பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செவ்வக வடிவத்தில் வந்துட்டு உருவாக்கப்பட்டு அதை வந்து உலர்த்துறாங்க, சரியா, அதாவது கொஞ்சம் காய வைக்கிறாங்க. காய வைக்கும்போது அதில் இருக்க ஈரத்தன்மையானது போனதுக்கப்புறம் சூளையில் வச்சு என்ன பண்ணுறாங்க, சுடுறாங்க. அதன் மூலயமா நமக்கு கிடைக்கிற கட்டுமான பொருள் தான் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பிரிக்குடைய ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னா 19 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டர். இது நார்மலான ஸ்டாண்டர்ட் பிரிக்கோடைய சைஸு. ஓகே, இதில் நாமினல் சைஸ், அதாவது என்னென்னா ஒரு பிரிக்கையும் நம்ம வந்து வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரிக்கையும் இன்னொரு பிரிக்கையும் வந்துட்டு சேர்க்கறதுக்காக நடுவில் வந்து சிமெண்ட் மார்ட்டர் ஆர் லைம் மார்ட்டர்ஸ், சுர்கிஸ் மார்ட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மார்ட்டர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய நாமினல் சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அதிகரித்து 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவில் இருக்கும். பாரம்பரியமான, அதாவது ட்ரெடிஷ்னல் சைஸ் ஆஃப் வந்து பிரிக் என்ன அப்படின்னா இன்ச்சஸ், அதாவது 9 இன்ச்சஸ் இன்ட்டு 4.5 இன்ச்சஸ் இன்ட்டு 3 இன்ச்சஸ். இதை வந்து சென்டிமீட்டர்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா 23 சென்டிமீட்டர்ஸ் இன்ட்டு 11.4 சென்டிமீட்டர் இன்ட்டு 7.6 சென்டிமீட்டர். அதுதான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் பிரிக்கோடைய சைஸாக இருக்கும். யூஸ்வலாகவே நம்ம பிரிக்கு வந்து வாங்கும்போது அது மேலே ஒரு சின்னதாக ஒரு பல்ல மாதிரியான அமைப்பு வந்து காணப்படும். அதனுடைய சைஸ் என்னென்னா 10:4:1 அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது 10:4:1 1 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு 10 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 4 சென்டிமீட்டர் வந்துட்டு அகலத்தில் வந்து இது வந்து காணப்படும். பிரிக் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து 10 சென்டிமீட்டர் நீளம், 4 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் வந்துட்டு ஆழம் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் அப்படின்றதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பல்ல மாதிரியான அமைப்பு காணப்படும். இது மேலே வந்துட்டு ஒரு சில லெட்டர்ஸ், அதாவது பிராண்டிங் பண்ணுற மாதிரி பெயர்களோ இல்லைனா இனிஷியல்ஸ் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்துட்டு பிரிக்குக்கு மேலே காணப்படுகின்ற அந்த அமைப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது ஆக்சுவலாக, ஒரு கல் மேலே நம்ம இன்னொரு கல்லை வச்சு ப்ளேஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு கல் இருக்குது, அது மேலே வந்துட்டு இன்னொரு கல்லை வந்து வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வந்து பிடிமானம் கொடுக்கறதுக்காக நடுவில் வந்துட்டு சாந்தை வந்து யூஸ் பண்ணுவோம். சிமெண்ட் சாந்தானது பயன்படுத்தப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிமெண்ட், அதாவது பிரிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பிரிக் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கல் மேலே நம்ம இன்னொரு கல்லை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இந்த 2 கல்லுக்கும் நடுவில் சிமெண்ட் சாந்தோ இல்லைனா வந்துட்டு சுண்ணாம்பு சாந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு மார்ட்டர் வெரைட்டியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது 2த்துக்கும் நடுவில் வந்து பிடிமானத்தை அதுதான் கொடுக்கும். அப்போது இந்த இடத்துல சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ராக், அதாவது ஒரு பள்ளமான பகுதியானது காணப்படும். இப்போ நம்ம கொடுக்குற அந்த சிமெண்ட் மார்ட்டர் இருக்கு இல்லையா, அது போயிட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணி மேலே இருக்க பிரிக்கை இந்த பிரிக்கு கூட அட்டாச் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல பிடிமானத்தை கொடுக்கும் இந்த அமைப்பு. ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொடுப்பாங்க. செங்கலினுடைய மேல் பகுதியில் வழங்கப்படுகின்ற இந்த பள்ளமானது சாந்தினை நன்றாக பிடிப்பதற்கும், சரியா, அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளருடைய வணிக பெயர், அதாவது ட்ரேட் நேம் இருக்கலையே, அதை வந்து அச்சிடுவதற்கும் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒரு செங்கலுடைய வந்துட்டு எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 to 3.5 kgs இருக்கும். இப்போது செங்கல் வந்துட்டு 1 மீட்டர் கியூப், அதாவது என்னென்னா யூஸ்வலாகவே வந்து சிமெண்ட்டுக்கு வந்து 1 மீட்டர் கியூப் ஆஃப் சிமெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தா 1440 kgs. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்துட்டு பிரிக்குக்கு வந்து பார்க்க போகிறோம். பிரிக்கு வந்துட்டு சொல்லி பார்த்தோன்னா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் வந்துட்டு ஆழம் கொண்ட ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்துட்டு நம்ம பிரிக்ஸ் வந்து அடுக்கும்போது அதனுடைய டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 kg வந்துட்டு அந்த பிரிக்கோடைய டோட்டல் வெயிட் இருக்கும் பர் மீட்டர் கியூபுக்கு. சரியா, 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ வந்து பிரிக்கோடைய வெயிட் இருக்கும் அப்படின்னா 1800 kg வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கல்லுடைய சராசரி எடை எவ்வளோ இருக்குன்னா 3 to 3.5 kgக்குள்ளே வந்துட்டு இருக்கும். அப்போ 1 மீட்டர் கியூபில் எவ்வளோ வந்துட்டு செங்கல் கட்டுமானம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போது 1000 into 1000 divided by 200 into 100 into 100 பிகாஸ் கட்டுமானம் அப்போ வந்துட்டு சிமெண்ட் சாந்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 500 இருக்கும். ஸோ 1 மீட்டர் கியூபுக்குள்ளே எத்தனை செங்கற்களை வச்சு கட்டுமானம் பண்ண முடியும்னா 500 செங்கற்களை வச்சு நம்மளால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செங்கல் சுவர் இருக்குல்ல, அதனுடைய குறைந்தபட்ச தடிமன் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 mm இருக்கும்.
செங்கலுடைய அடர்த்தி, அதாவது என்னென்னா பர் மீட்டர் கியூப்க்கு செங்கலுடைய அடர்த்தி வந்துட்டு ஒரு மீட்டர் கியூப்க்கு எவ்வளோ படித்தோம், 1800 kg வந்து படித்தோம், பர் மீட்டர் கியூப்னு படித்தோம். சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த செங்கலுடைய அடர்த்தி 1700 kg பர் மீட்டர் கியூப்லேருந்து 1900 kg பர் மீட்டர் கியூப் வரை இருக்கும். இதை தான் ஆவரேஜ் எடுத்து அவங்க 1800 kg வந்து பிரிக்கோடைய வெயிட் பர் மீட்டர் கியூப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? செங்கல் கட்டுமானத்தினுடைய எடை பர் மீட்டர் கியூப்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1800 kg அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செங்கல் இருக்கு இல்லையா, அந்த செங்கலுக்கான வந்துட்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா IS 3495 பார்ட் 1 to 4 வந்துட்டு என்னென்னா செங்கற்களுடைய பரிசோதனை, அதாவது பிரிக் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற IS கோடு. அதுவே வந்துட்டு காமனான பர்ன்ட் கிளே பில்டிங் பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனை இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1077 இந்த இயர் ஆஃப் 1992 வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிக்குனா இது ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணி தான் நம்ம யூஸ்வலாகவே பிரிக் ஒர்க் அப்படின்னு பண்ணும்போது இந்த வந்துட்டு கோடை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுப்போமே. அதாவது என்னென்னா பிரிக்குக்கான ஸ்பெசிஃபிகேஷன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1077 எடுப்போம். அதே வந்துட்டு பிரிக்குக்கான டெஸ்ட் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் 3495 வந்துட்டு எடுப்போம். இதுதான் வந்துட்டு பிரிக்குக்காக நம்ம யூஸ் பண்ணுற கோட் புக்கு. ஓகே, டைப் ஆஃப் வந்து பிரிக்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது என்னென்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ் 4 வகையில் வகைப்படுத்திருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அண்ட் ஃபோர்த் கிளாஸ் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிக்கை வந்து வகைப்படுத்திருக்காங்க. முதல் வகை அப்படின்றது என்ன அப்படின்னா உயர்தரமான களிமண்ணால் செய்யப்பட்டது தான் எதுனா பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக். இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயர்தரமான களிமண்ணால் செஞ்சு முறையாக பதப்படுத்தி அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு க்ளீன், அதாவது என்னென்னா கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் வந்து சூடுபடுத்துகிற ஒரு அமைப்பு, அதாவது க்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா சூளைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் வச்சு என்ன பண்ணுவாங்க, இதை வந்து கொடுத்துவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக். உயர்தரமான களிமண் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் வந்து ஹைலி கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற பிரிக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக். இப்படி கிடைக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அளவு, வடிவம் மற்றும் அதனுடைய மேற்பரப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும். கலரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எட்ஜஸ் வந்து ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கும். என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஆழ்ந்த சிவப்பு நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைனா அந்த செரி ரெட் கலர் இருக்குல்ல, அந்த மாதிரியான கலரில் வந்து காணப்படும். இதனுடைய நீர் உறிஞ்சும் தன்மை, அதாவது வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி 24 hours நீங்கள் வந்து பிரிக்கை வந்து வச்சுருக்கும் போது அதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆஃப் த பிரிக்ஸில் 15% இருக்கு இல்லையா, அதுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே போகக்கூடாது, அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நல்ல வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கரெக்டான லெவலில் இருக்குது. பிலோ 15% வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10.5 Nm² அப்படின்ற அளவில் வந்து அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து காணப்படுகிறது. இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் என்னென்னா 1077 இந்த இயர் ஆஃப் 1992. சரியா, அதை யூஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பயன்பாடுகள், எந்த மாதிரியான இடங்களில் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா சுமை தாங்கும் சுவர்கள், அதாவது என்னென்னா லோட் பியரிங் வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைனா ஃபவுண்டேஷனில் பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாலங்கள் மற்றும் பூச்சி வேலை செய்யப்படாத வெளிப்புற சுவர்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எக்ஸ்போஸ்ட் பிரிக் ஒர்க்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்ளிகேஷன் பேசிஸில் பார்த்தோன்னா லோட் பியரிங் வால்ஸில் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸில், தென் பூச்சி வேலை செய்யப்படாத வெளிப்புற சுவர்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. செகண்ட் கிளாஸ் பிரிக்கு. ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிக்குனா நல்ல களிமண்ணாக எடுத்து ஹைலி கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் வச்சு சூடு பண்ணி கிடைக்கிறது தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிக்கு. ஷேப்பு, சைஸு, எட்ஜஸ்ஸு, கலரு எல்லாமே நம்மளுக்கு நல்லா நீட்டாக கரெக்டாக இருக்கும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வித்தின் த லிமிட்குள்ளே இருக்கும். இப்போ கிடைக்க போகிறது அதை விட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், அதாவது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஓரளவிற்கு நல்ல தரமுள்ள களிமண், அங்கே வந்து நல்ல களிமண் வச்சு பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னென்னா ஓரளவுக்கு தரமுள்ள களிமண்ணை வச்சு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சூளையிலிருந்து சுடப்பட்டாலும் முதல் வகுப்பை போல் அவ்வளவு வந்து கவனமாக என்ன பண்ணியிருக்காது, சுடப்பட்டிருக்காது. அங்கே வந்து நல்ல கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் தேவையான வெப்பநிலையில் வச்சு சூடு பண்ணியிருப்பாங்க கல்லை. இங்கே என்னென்னா அதே சூடு பண்ணியிருப்பாங்க, பட் கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு சூடு பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு சூடு பண்ணும்போது தான் பிரிக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டான ஸ்ட்ரென்த்தோடு நமக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதோடைய கலரும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர் மேலே சாம்பல் பூத்த மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இங்கே சுடப்பட்டால் கூட கரெக்டான டெம்பரேச்சரில் வந்துட்டு சுடப்படாது. சரியா, அதனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிக் அளவுக்கு இது வந்து இருக்காது, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தோன்னா என்னென்ன வேரியேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இயற்பியல் பண்புகள் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அளவு, அங்கே கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பு, ஷார்ப் ஏஜஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்கான்னா அளவு மற்றும் வடிவத்தில் என்ன இருக்கும், சிறிய முறையற்ற தன்மை. சரியா, ஸ்லைட் இர்ரெகுலாரிட்டி, அதாவது சொல்கிறது முறையற்ற தன்மையில் இருக்கும். மேற்பரப்பு அங்கே ஷைனிங்காக இருக்கும்னு பார்த்தோம். இங்கே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். ஓகே, அங்கே வந்துட்டு ஆரஞ்சு கலர் மாதிரியான கலரில் வரும். சரியா, இங்கே வந்துட்டு செம்பழுப்பு நிறம்,
என்ன நிறம்? செம்பழுப்பு நிறம். அங்கே வந்து ஆழ்ந்த சிவப்பு நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கலரில் வருது அப்படின்னா ஒரு பழுப்பு நிறத்தில் அல்லனா அடர் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி 15% வந்து கம்மியாக இருக்கும், இங்கே 20%க்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அங்கே 10.5, இங்கே வந்து 7 Nm/mm²லேருந்து 10 Nm² வரை இருக்கும். அதாவது 7லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரை இருக்கும், அங்கே 10.5. ஓகே, அதுக்கு மேலே இருக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உட்புற சுவர்கள், வீட்டுக்கு நடுவில் ஒரு ரூமையும் இன்னொரு ரூமையும் வந்துட்டு பிரிக்கிறது யூஸ் பண்ணுற உட்புற சுவர்கள் இருக்குல்லையா, அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சுமை தாங்காத தடுப்பு சுவர்கள், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து அங்கே ஃபவுண்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம லோட் பேரிங் வால்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு பார்ட்டிஷன் வால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இல்லைனா காம்பவுண்ட் வால் கட்டுறோம் இல்லையா வீட்டை சுற்றி, அந்த மாதிரியான இடங்களில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸை பார்த்தோரு சேம் அதே தான். முன்ன பார்த்த ரெண்டுத்தை விட இன்னும் கொஞ்சம் தரம் குறைந்த களிமண்ணால் இது வந்து செய்யப்பட்டிருக்கும். பெரும்பாலும் வந்து வெயிலில் தான் இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உலர்த்தியிருப்பாங்க. தற்காலிக சூழலில் வந்து சரியாக சுடப்படாதவை, கரெக்டாக இது என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சரியாக சுட்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். முறையற்ற வடிவம், அதாவது ஷேப் எப்படி இருக்காதுன்னா கரெக்டாக ரெக்டாங்கிளாகவே இருக்காது. மேற்பரப்பு வந்து ஷைனிங்காக இருக்கணும், அதுவும் இருக்காது. சின்ன சின்ன கிராக் இருக்கும், சரியா? அதாவது என்னென்னா சின்ன சின்ன விரிசல்கள் வந்து அதில் வந்து காணப்படும். அது மாதிரி ஒரு சில பகுதிகள் என்ன ஆகுன்னா உடஞ்சிருக்கும். நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து யூனிஃபார்ம் கரெக்டான சைஸில் இருக்கணும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். இங்கே எல்லாமே என்ன இருக்குன்னா மாறுபட்டு இருக்கும். வடிவம்லேருந்து அதனுடைய மேற்பரப்புலேருந்து அதில் சின்ன சின்ன விரிசல்கள் மற்றும் சிதைவுகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடர் பழுப்பு நிறம் இல்லைன்னா கருப்பு நிறத்தில் வந்து இது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ஓவர் ஹீட்டு, சரியா? டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன டெம்பரேச்சரில் வச்சு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக ஒரு அடர் பழுப்பு மற்றும் கருப்பு நிறம். அப்போ வந்துட்டு ஒரு பிரிக் இருக்குது, அது வந்து அதிகப்படியான வெப்பநிலையில் வந்து சுடும்போது நமக்கு என்ன கலர் கிடைக்கும், கருப்பு நிறம் இல்லைனா அடர் பழுப்பு நிறம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலமா. அதே மாதிரி அதிக நுண்துளைகள், சரியா? அதிக நுண்துளைகள் இருந்தால் வாட்டர் அப்சார்ப்ஷன் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். அதிகமாக வாட்டர் அது அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வீடு கட்டும்போது என்ன பண்ணுது, மழை பெய்யுது அப்படின்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு கொட்டும் தண்ணி எல்லாம், ஓகேவா? தண்ணி வந்து ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த கல் ஃபுல்லாக தண்ணியும் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும், செவரு ஃபுல்லாக தண்ணி ஈரமான மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைவான ஸ்ட்ரென்த்தை கொண்டதாக இருக்கும். நீர் உறிஞ்சல் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால 25%க்கும் அதிகமான நீர் உறிஞ்சல் தன்மை கொண்டு காணப்படுகிறது. அப்போது நீர் உறிஞ்சல் தன்மை அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா 3 to 5. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு வந்து 10.5 அந்த செகண்ட் கிளாஸ் பிரிக்குக்கு 7 to 10 பார்த்தோம். இப்போ வந்து 3 to 5 வந்து பார்க்குறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தற்காலிகமான கட்டுமானங்கள். இங்கே ஒரு பெரிய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து டெம்பரரியாக சும்மா வந்துட்டு தங்குற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை மெட்டீரியலை வைக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கட்ட போகிறோன்னா அங்கே வந்துட்டு இது மாதிரி வந்து கற்களை பயன்படுத்தி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டோம், அதை இடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான தற்காலிக இடங்களில் கட்டுமானங்களை இதை வந்து பயன்படுத்திக்கலாம். குறைந்த செலவிலான கிராமப்புற கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th கிளாஸ் பிரிக்கு, அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எல்லாத்தையும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா ஹை டெம்பரேச்சரில் சுட்டு இருப்பாங்க. ஹை டெம்பரேச்சரில் வந்து சுடும்போது அந்த கல் என்ன ஆகிட்ருக்குன்னா உருகி போயிட்டுருக்கும். அப்போ அதனுடைய வடிவம் என்ன பட்டிருக்கும், சிதைந்து போயிருக்கும், மாறி போயிருக்கும். ஸோ ஓவர் பர்ன்ட் பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இல்லைனா வெர்டிஃபைடு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய இயற்பியல் பண்புகள் என்னென்னா தேர்ட் கிளாஸ் பிரிக்கில் அதிக நுண்துளைகள் இருந்து இது அதை விட மிக அதிகமான நுண்துளைகள் இருக்கும்போது அதிகமான தண்ணி என்ன பண்ணிக்கும், உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரிக்கை மேலேருந்து போடும்போது என்னென்னா பட்டுன்னு உடையக்கூடிய தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும் இதில், சரியா? ஆக்சுவலி நல்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்லா தாங்கக்கூடிய வலிமை இருக்க ஒரு கல் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஓகே, அது மாதிரி வந்துட்டு அதிக அளவில் சுடும்போது உருகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வடிவம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கலாக மாறி போயிடும், சரியா? அதனால் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணவே முடியாது. எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா இல்லையா, ரோடு ஒர்க் பண்ணும்போது சப்கிரேடு பேஸ் கோர்ஸ்லாம் போடுவோம். அப்போ வந்து அந்த அஸ்திவாரத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகேட் வந்து போடுவாங்க, கோர்ஸ் அக்ரிகேட் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இந்த கல்லை உடச்சி யூஸ் பண்ணுவாங்க, அக்ரிகேட்டாக யூஸ் பண்ணுவாங்க, சரியா? அதாவது என்னென்னா அஸ்திவாரம் மற்றும் தரைத்தளங்களில் பிரிக் பேலஸ்டாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அல்லது ஒன்றும் இல்லை, ரோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு சப்கிரேட் இருக்கு இல்லையா, அந்த சப்கிரேட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ரோடு மேலே வந்து வெஹிக்கிள் போய்கிட்டு இருக்கு, அந்த வெஹிக்கிள் கொடுக்குற ரோடை வந்து தாங்கிறதுக்காக சப்கிரேடை என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அப்படி ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இந்த பிரிக்ஸை வந்து உடச்சி ஒரு அக்ரிகேட் சைஸில் பெருசாக கல்லாட்டம் போடுறாங்க. அதை தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன வேதிப்பொருட்களாக இருக்குது
ஒரு பிரிக் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன வகையான வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பிரிக்கில் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது, அது என்ன அளவில் இருக்குது, அது என்னென்ன வேலையை பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்னா சிலிக்கா. அதாவது சிலிக்கா எவ்வளோ சதவீதத்தில் இருக்குது அப்படின்னா 50லேருந்து 60% வரை சிலிக்கா இருக்குது. ஃபஸ்ட்டு சிலிக்கா, அலுமினியம், லைம், மெக்னீஷியம் அண்ட் இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அயர்ன் ஆக்சைடு சொல்லுவாங்க. இந்த 5 இன்க்ரீடியன்ட் தான் இதில் வந்து காணப்படுகிறது. மிக குறைந்த அளவில் காணப்படுவது எது அப்படின்னா மெக்னீஷியம். மிக அதிக அளவில் காணப்படுவது எது அப்படின்னா சிலிக்கா. ஓகேவா? அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு அலுமினா வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிலிக்கா கான்ட்ராக்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒன்று என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சிலிக்காக்கான வேதியியல் வாய்ப்பாடு இருக்குல்ல, அது வந்து SiO2 அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினாவுக்கு Al2O3. ஒரு சில நேரங்களில் வந்துட்டு பேர் கொடுக்காம இந்த மாதிரி வாய்ப்பாடுகளாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு அலுமினானா Al2O3 அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சுண்ணாம்பு, சரியா, CaCO3, சரியா. அது இரும்பு ஆக்சைடுனா அயர்ன் ஆக்சைடு Fe2O3. தென் மெக்னீஷியா MgCO3. ஓகே, ஸோ எதுவும் என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. ஒரு செங்கலில் சிலிக்கா வந்து இருந்தது அப்படின்னா அது என்ன வந்து பணியை வந்து செய்யுது. இதுவே அந்த சிலிக்கா கண்டென்ட் அதிகமாகும் போது அதனால் என்ன விளைவானது ஏற்படும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். எல்லாமே சிலிக்கா, அலுமினா, அயர்ன் ஆக்சைட்ஸ், மெக்னீஷியாஸ், லைம் எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ சிலிக்கா 50 to 60% இருக்குது. இது வலிமையை தருது. அப்போ ஒரு பிரிக்குக்கு தேவையான வலிமையை தரும் பொருள் எது அப்படின்னா சிலிக்கா. ஓகே, கடினத்தன்மையை கொடுக்குது. ஒரு பிரிக் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதுக்கு வந்து ஹார்ட்னஸை கொடுக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு அதுக்கான லைஃப் டைமை கொடுக்குறது எதுனா சிலிக்கா. அப்போது ஒரு பிரிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு காம்பனண்ட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது எது அப்படின்னா சிலிக்கா. ஏன்னா ஒரு பிரிக்கு வலிமையாக இருக்கணும், ரொம்ப ஆண்டுகளுக்கு இருக்கணும், கடினத்தன்மையோடு இருக்கணும். இது எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குன்னா சிலிக்கா தான் காரணமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா சிலிக்கா வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இன் பிரிக்ஸ். ஓகே, உலரும் போது சுடும்போது விரிசல் விழுவது, அதை வந்து கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிரிக் இருக்குது அப்படின்னா அதில் வந்து என்னென்னா கிராக்கிங் வரும், ஷிங்கேஜ் வரும் அண்ட் வார்ப்பிங் வரும். வார்ப்பிங் அப்படின்றது என்னென்னா கோணல் ஆகுதல். நம்ம வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா கல் வந்துட்டு கோணமானலாக ஆகிடும், ஷேப் வந்து மாறி போகும், அதை கோணமானல் சொல்லுவாங்க. ஷ்ரிங்கேஜ் அப்படின்றது என்னென்னா சுருங்க ஆரம்பிக்கும். ஓகே, தென் கிராக்கிங் அப்படின்றதுனா ஹெவி ஹீட்டில் வந்து சரியாக நீங்கள் வந்து காய வைக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுனா கிராக் ஆகும், நீங்கள் சுடும்போது கிராக் விழும். ஓகே, ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிலிக்கா கண்டென்ட் என்ன ஆகுனா இது மூணுமே நடைபெறாமல் தடுக்குது. அப்போது ஒரு கல்லில் கிராக்கிங், ஷிங்கேஜ் அண்ட் வார்ப்பிங் இது ஏற்படாமல் தடுக்கிற ஒரு பொருள் எது அப்படின்னா சிலிக்கா. ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்னென்னா அலுமினா, பிளாஸ்டிசிட்டி. அலுமினான்னு படிக்கும்போது நமக்கு வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் எதுனா பிளாஸ்டிசிட்டி. அப்போது ஒரு பிரிக்குக்கு பிளாஸ்டிசிட்டியை தர்றது எந்த பொருள் அப்படின்னா அலுமினா தான். மண்ணிற்கு நெகிழ்வுத்தன்மையை தந்து எளிதாக வடிவமைக்க இது என்ன பண்ணுது, உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரிக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா வந்து மண்ணை வந்து மிதிப்பாங்க, சரியா. அப்படி மண்ணை மிதிக்கும் போது என்ன ஆகுனா அது நெகிழ்வுத்தன்மைக்கு வந்து உட்பட்டு நம்ம அதை வந்து பிரிக்கை வந்துட்டு வடிவமைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஈஸியாகும். என்ன ரீசன் எதுக்காக அதை மிதிக்கிறாங்க அப்படின்னா இந்த நெகிழ்வுத்தன்மையை தர்றதுக்காக தான் அதை வந்து மிதிப்பாங்க. ஓகேவா, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மணல்லாம் கலக்கணும்னா கலந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நெகிழ்வுத்தன்மைக்காக, அதாவது வந்து பிளாஸ்டிசிட்டிக்காக, சரியா. அதுக்கு எது காரணமாக இருக்குன்னா அலுமினா வந்து காரணமாக இருக்குது. இதன் அளவு அதிகமானால் உலரும் போது விரிசலும் கோணலும் வந்துட்டு என்ன ஆகும், ஏற்படும். அப்போ அலுமினா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கூட கிராக் அண்ட் வார்ப்பிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான வேர்டு என்னென்னா பிளாஸ்டிசிட்டி, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. நெக்ஸ்ட் என்னென்னா லைம், அதாவது சுண்ணாம்பு. சுண்ணாம்பு எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தென் 5% வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுன்னா பிரிக் இருக்குது, பிரிக்கை நம்ம வந்து சுடும்போது என்னென்னா ஆல்ரெடி அதில் சிலிக்கா இருக்குது. அந்த சிலிக்கா தான் நமக்கு என்ன தருது, வலிமை, ஹார்ட்னஸ், இது மாதிரியான ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறது எதுனா சிலிக்கா. இந்த சுண்ணாம்பு இருக்குது இல்லையா, அது வந்து பிரிக்குள்ளே இருக்குது, சரியா. நம்ம மிக்ஸ்குள்ளே பிரிக்குள்ளே சுண்ணாம்பு கண்டென்ட் இருக்குது. அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுன்னா சிலிக்கா கூட போய் என்ன ஆகுனா ரியாக்ட் ஆகும், அதாவது உருக்கி அது என்ன ஃப்ளக்ஸாக செயல்படுகிறது. நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரில் வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிலிக்காவும் சுண்ணாம்பும் என்ன ஆகுதுன்னா ஒன்றோட ஒன்று என்ன ஆகுது, ரெண்டும் பிணைகிறது, சரியா. ஆனால் அதிக அளவு என்ன ஆகுது அப்படின்னா சுண்ணாம்பு கண்டென்ட் இருந்தது அப்படின்னா செங்கல் என்ன ஆகிடும், அதனுடைய உருகி என்னது வடிவத்தை வந்து இழக்கும். அப்போது சுண்ணாம்பு என்ன பண்ணுதுன்னா சிலிக்கா கூட வந்துட்டு சேர்ந்து அதை ஹீட் பண்ணும்போது என்னது உருகுது, சிலிக்காவை வந்து உருக செய்து ஒரு பிணைப்பை வந்து துகள்களுக்கு இடையேயான ஒரு பிணைப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய அளவு வந்து அதிகமாச்சு அப்படின்னா செங்கல் என்ன ஆகும், உருகி அதனுடைய வடிவத்தை இழக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ்லேருந்து 3rd and 4th கிளாஸ் புக் படிக்கும்போது மூணுத்துலேயுமே வந்துட்டு சொல்லியிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதனுடைய வடிவ மாறுபாடு அப்படின்றது தான். அது மூணுமே வந்துட்டு நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இரும்பு ஆக்சைடு பற்றி நம்ம படிக்கும்போது மோஸ்ட்டாக நம்ம படிக்கிறது நிறம். இரும்பு ஆக்சைடாலுமே நிறத்துக்கு பெயர் போட்டுறது தான். என்ன நிறம், சிகப்பு கலர். அப்போது செங்கலுக்கு சிகப்பு நிறத்தை கொடுக்குறது எது அப்படின்னா இரும்பு ஆக்சைடு. இன்னொன்று
செங்கலுக்கு வலிமையை கொடுக்குது. சரியா? என்னது? செங்கலுக்கான வலிமை மற்றும் கடினத்தன்மை, நீர் புகாத தன்மை இருக்கு இல்லையா, அதை வந்து மேம்படுத்துது. இம்பர்மபிலிட்டி, உள்ளே வந்து தண்ணி என்ன பண்ணாது, அப்சர்வ் பண்ணிக்காது அவ்வளோ சீக்கிரம். சரியா? ஸோ அந்த தன்மைக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா இரும்பு ஆக்சைடு வந்து காரணமாக இருக்குது. இது வந்து 5 to 6% வந்துட்டு இரும்பு ஆக்சைடானது காணப்படுகிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெக்னீஷியா. மெக்னீஷியா என்னன்னா செங்கலிற்கு மஞ்சள் நிற சாயலை வந்து தருவது எது அப்படின்னா இந்த மெக்னீஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து ஒரு 3 வகையான கலர் வந்து படிப்பீங்க. அதாவது என்னென்னா மோஸ்ட் காமனாக சிகப்பு கலர் படிப்பீங்க. அதாவது ஒரு கல்லினுடைய நிறம் என்ன கலரில் இருக்குன்னா சிகப்பு கலரில் தான் இருக்கும். செரி ரெட் கலர் சொல்லுவாங்க, அந்த கலரில் தான் இருக்கும். அதுவே நீங்கள் அதிகமாக பேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கருப்பு நிறமாக மாறிடும். ஓகேவா? சரியாக பேர்ன் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கும். ஓகே, ஸோ செங்கலுடைய மஞ்சள் நிறத்துக்கான சாயலை தருவது எது அப்படின்னா மெக்னீஷியா. பிளாஸ்டிசிட்டியை தருவது அலுமினா. ஓகேவா? ரெட் கலரை தர்றது எதுனா இரும்பு ஆக்சைடு. இது இந்த மெக்னீஷியா என்ன பண்ணுது அப்படின்னா ஷ்ரிங்கேஜ் ஆகிறது என்ன பண்ணுது, ரிடியூஸ் ஆகுது. இதனுடைய அளவு அதிகமாச்சு அப்படின்னா செங்கல் என்ன ஆகுது, சிதைவடைகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, பர்சன்டேஜ், தென் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு செங்கல் நம்ம ரெடி பண்ணும்போதே அந்த மண்ணில் தேவையில்லாத ஒரு சில பொருட்களும் இருக்கும். சரியா? சிலிக்கா, அலுமினா, மெக்னீஷியா, லைம் அண்ட் அயான் ஆக்சைடு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கூட என்ன இருக்குன்னா ஒரு சில பொருட்கள் இருக்கலாம். அந்த பொருட்கள் என்ன பண்ணனா நார்மலாக நமக்கு தேவையான கல்லை வந்துட்டு வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கலாம். அதாவது ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா அதிகப்படியான சுண்ணாம்புனா லைம் கண்டென்ட் நமக்கு இருக்கணும். ஓகே, அதாவது சுண்ணாம்புடைய கண்டென்ட் வந்து நமக்கு இருக்கணும். அதாவது less than 5% ஆஃப் சுண்ணாம்பு கண்டென்ட் இருக்கணும். அதுக்கு மேலே அதாவது எக்ஸஸ் ஆஃப் லைம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா செங்கற்கள் உருகி வடிவத்தை என்ன பண்ணுது, இழக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்னென்னா இதுவும் சிலிக்காவும் சேருது, எப்போ ஹீட் பண்ணும்போது இதுவும் சிலிக்காவும் சேர்ந்து உருகி அந்த செங்கலுக்கு என்ன பண்ணுது, ஒரு வலிமை வந்து கொடுக்குது இல்லையா? இப்போது அதுவே எக்ஸஸ் ஆஃப் லைம் கண்டென்ட் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்போது செங்கற்கள் உருகி வடிவத்தை என்ன பண்ணுது, இழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஞ்சியுள்ள சுண்ணாம்பு கட்டிகள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஈரமடைந்து செங்கல் உடைய வந்து என்ன ஆகுது, காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸஸாக இருக்க அந்த சுண்ணாம்பு கட்டிகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அதிக அளவிலான என்ன பண்ணுது, ஈரப்பதத்தை உரியுது. அப்படி உரியறதுக்கு காரணமாக செங்கல் என்ன ஆகுது, உடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்கலிஸ், அதாவது காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இது வந்து உருகியாக செயல்பட்டு செங்கற்கள் உருகி வளைந்து கோணமானலாக வந்துட்டு காரணமாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் செங்கலுடைய மேற்பரப்பில் வெள்ளை தழும்புகள் போன்று, அதாவது என்னென்னா மேலே வந்து பூஞ்சை பிடிச்ச மாதிரி வெள்ளை கலரில் வந்து பூத்த மாதிரி சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து காளான் பூத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதிப்பை என்ன பண்ணுவோம், இது வந்து ஏற்படுத்தும். அதாவது இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்துட்டு ஃபர்தராக படிப்போம். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டெஸ்ட்டு. தென் வந்துட்டு இரும்பு பைரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இரும்பு பைரேட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நிறமாற்றம் அடைவதற்கு, ஒரு பிரிக்கு நிறமாற்றம் அடைவதற்கு காரணமாக இருக்க ஒரு மெட்டீரியல் எது அப்படின்னா இரும்பு பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து சுடும்போது இரும்பு பைரேட் வந்து இருந்தது அந்த கல்லுக்குள்ளனா நீங்கள் சுடுறீங்க கல், அப்படி சுடும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனேற்றம் அடையுது. அப்படி ஆக்சிஜனேற்றம் அடையும் போது கல் என்னது, சிதைவடைகிறது. நிறம் வந்து என்ன ஆகுது, மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளே மெட்டீரியல்ஸில் தேவையில்லாத பொருட்கள், இப்போ வந்துட்டு சின்ன சின்ன கூழாங்கல், சின்ன சின்ன கல், பேப்பரு, கவரு, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பிரிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்போ எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுட்டு தான் வந்துட்டு பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் கற்கள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம கவனிக்காமல் அதை வச்சு நம்ம ஒரு பிரிக்கை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நுண்துளைகளை வந்து க்ரியேட் பண்ணும். இதுக்குள்ளே செங்கல்குள்ளே நுண்துளைகள் அதிகமாக இருந்ததுன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக போய்டும். அதிக அளவில் நீரை வந்து என்ன பண்ணும், உறிஞ்சுக்கும். அப்போ வந்து கல் என்ன ஆகும், பலவீனமாகும். ஓகே, அப்போ களிமண் சீராக கலப்பதை தடுக்கிறது. ஏன்னா அதில் இருக்க சின்ன சின்ன கல், சரியா, அதாவது கற்கள், கூழாங்கற்கள் மற்றும் மணல் துகள்கள், இது என்ன பண்ணுதுன்னா களிமண் இருக்குல்லையா, அதை வந்து சீராக கலப்பதை என்ன பண்ணுது, தடுத்து நிறுத்தி பலவீனமான மற்றும் அதிக நுண்துளைகள் கொண்ட செங்கற்கள் என்ன பண்ணுது, இது வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிக்குனா என்ன, பிரிக்கோடைய ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன, ட்ரெடிஷ்னல் சைஸ் என்ன, நாமினல் சைஸ் என்ன, சரியா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸோட என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது. ஓகேவா, இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இதில் வந்து கண்டிப்பாக கேள்வி இருக்கும். அண்ட் சிஎம்சிபியை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா, அதனால் ஒரு மெட்டீரியல் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு.